ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2024 வந்த ஒரு தமிழ் ட்ராமா மூவி. இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours 58 minutes கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அருண்மொழிவர்மன். இவர் 22 வருஷம் கழிச்சு திரும்பியும் தஞ்சாவூர் போவார். நம்ம ஹீரோ அவருடைய சொந்த ஊருக்கு போகவே கூடாதுன்னு இருப்பார். பட் இவர் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அதாவது இவருடைய யங்கர் கசின் புவனான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இவர் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ இவரால் அவாய்ட் பண்ண முடியாததுனால அங்கே போய் ரிசப்ஷனை மட்டும் அட்டென்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலான்னு நம்ம ஹீரோ பிளான் பண்ணி போவார். பட் அந்த ஒரு ஊருக்கு அவர் போனதுக்கு அப்புறமா இவர் ஒரு நபரை மீட் பண்ணுவார். பட் அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே ரொம்பவே பாசமாக இருப்பார். இவர் கூடவே இருப்பார் எப்போவுமே. பட் நம்ம ஹீரோவுக்கு அவர் யாருன்னு துளி கூட ஞாபகமே இருக்காது. அவர்கிட்டயும் சரி மற்றவங்கக்கிட்டேயும் சரி இவரால் கேட்க முடியாது இந்த ஒரு நபர் யாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் முடிஞ்சோடனே திரும்பிடலான்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானில் இருப்பார். பட் நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். பட் ஒரு டைமுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவால் அங்கே மேனேஜ் பண்ண முடியாது. அதாவது நம்ம மேலே இவ்வளோ பாசம் காமிக்கிறான், இவனுடைய பேர் கூட எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டியோட அங்கே சொல்லாமலே நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுவார். இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, அந்த ஒரு பையனை நம்ம ஹீரோ திரும்பி மீட் பண்ணுறாரா, அவனுடைய பேர் என்ன, இதுக்காக அந்த பையன் நம்ம ஹீரோ மேலே இவ்வளோ பாசமாக இருக்கணும். இதான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.